Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே மழுவங்கரணை கிராமத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய விவசாயி. கள்ளச்சாராயம் குடித்த ஐயனார், பெருமாள், மணி ஆகியோர் மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதி. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்தை தொடர்ந்து செங்கல்பட்டிலும் கோலோச்சும் கள்ளச்சாராயம். யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சி என்பதன் லட்சணம் இதுதானா என பொம்மை முதல்வரை நோக்கி மக்கள் கேள்வி கணை. மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் 2வது நாளாக ஆலோசனை. சிவகங்கை, வேலூர், திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்பு. சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோனின் 267வது குரு பூஜை. மாவீரன் அழகுமுத்துக்கோனின் சிலைக்கு மாலை அணிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதை. சென்னை பூவிருந்தவல்லி கிளை சிறையில் கைதி அறையில் செல்போன், சிம் கார்டுகள் சிக்கின. ஆம்ஸ்டாங் படுகொலையில் கைதான 11 பேரும் அடைக்கப்பட்டுள்ள கிளை சிறையில் செல்போன் சிக்கியதால் பரபரப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவின் அராஜகத்தை கண்டித்து போராடியவர்களை நாக்கை துரைத்து மிரட்டிய காவல் ஆய்வாளர். விடியா திமுக அரசின் ஏவல் துறையாக இருப்பதை விட மக்களுக்கு காவலனாக இருப்பதுதான் காவல்துறைக்கு அழகு என மக்கள் விமர்சனம். கள்ளக்குடி கொண்ட சண்டாளன், சதிகாரன் கருணாநிதி என்ற பாட்டு பாடியதற்கு, பேசுவதற்கெல்லாம் கைதா என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. சாட்டை துரைமுருகனை கைது செய்தவர்கள் தன்னையும் கைது செய்ய தயாரா என விடியா அரசுக்கு சவால். அவதூறு என்னங்க, அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதினவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுறேன், மேலே பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி போடு. விக்கிரவாண்டியில் நடந்தது இடைத்தேர்தல் இல்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். வீதிக்கு வீதி அமைச்சர்கள் முகாமிட்டு பரிசு பொருட்களை கொடுத்தும் கள்ள ஓட்டு போட்டது ஏன் என காட்டம். ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யல, மக்கள் பண்ணி பார்க்கல. ஒருத்தர் லட்டுக்குள்ள மூக்குத்தி, ஒருத்தர் சாப்பாடு, ஒருத்தர் வேட்டி சேலை, ஒருத்தர் 2000 3000 பணம். இது போக இவ்வளவு கொடுத்து 3 ஆண்டு ஆட்சியில இருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்கள, அப்புறம் என்ன இதுக்கு கள்ள ஓட்டு போடுற? ஓட்டியா இல்ல, எது கள்ள ஓட்டு போடுற? இது ஒரு தேர்தல். நாமக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்குள் நீதிபதி முன்னிலையில் வழக்கறிஞர் காந்தியை மிரட்டிய திமுக ரவுடிகள். நீதியரசர் முன்னிலையிலேயே வழக்கறிஞரை மிரட்டுவதுதான் யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்தும் லட்சணமா என மக்கள் கேள்வி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரத்தில் பாஜக மாநில பொருளாளர் சேகர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜர். நெல்லை பாஜக வேட்பாளர் நாகேந்திரனின் தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்பட்ட பணமா என விசாரணை நடத்தி வரும் சிபிசிஐடி போலீசார். திருச்சியில் நிர்வாக திறனற்ற திமுகவின் குளறுபடிகளை ஊருக்கு உறக்கச் சொல்லும் பத்திரிகையாளர்களை மிரட்டும் காவல்துறை. திருச்சியில் அமைச்சர் KL நேருவுக்கு எதிராக விமர்சனங்கள், செய்திகள் வெளியிட்டு வந்ததால் விசாரணை என்ற பெயரில் செய்தியாளருக்கு மிரட்டல் என தகவல். திருவள்ளூர் அடுத்த செவ்வாப்பேட்டையில் மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறி 2 ஆசிரியர்கள் போக்சோவில் கைது.
பொய்யான புகாரில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை விடுவிக்க கோரி 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் 4.5 மணி நேரம் சாலை மறியல் போராட்டம். திருச்சி மாவட்டம் முசிறி அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி மாணவர்களிடையே மோதல். 2 பேர் மண்டை உடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோ காட்சிகளால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். 2 மாதங்களுக்கு மேலாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாத நிலையில் வெகுண்டு எழுந்து போராட்டம். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 13 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து கைது செய்து வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் மத்திய மாநில அரசுகள் அலட்சியம். ராமேஸ்வரத்தில் 4வது நாளாக விசைப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். சிண்டிகேட் அமைத்து தனியார் கொள்முதல் நிறுவனங்கள் குறைந்த விலைக்கு மீன்களை கொள்முதல் செய்வதால் அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய கோரிக்கை. நாகையில் ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் வழங்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. விடியா ஆட்சியில் மே மாதம் முதல் வீட்டில் சாம்பார் என்பதையே பார்க்காமல் மக்கள் வேதனை. கிட்டத்தட்ட போன மாதம் துவரையும் கொடுக்கல, அதனால் இந்த மாதம் சேர்த்து கொடுத்தாங்க. இந்த மாதம் ஆயிலே வரல. கேட்டால் என்ன டெண்டர் உள்ள தமிழக அரசு ஆனால் சொல்கிறாங்க. ரொம்ப இங்கே உள்ள விவசாய கூலி மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த அங்காடியை நம்பி தான், ரேஷன் கடையை நம்பி தான் இந்த மக்கள் ரொம்ப இருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வெறியாட்டம் ஆடிய மாவட்ட வன அலுவலர் மீது பரபரப்பு புகார். தூள்பாறை அருகே நடைபெற்ற கோயில் திருவிழாவில் புகுந்த சமையல் பாத்திரங்களை எட்டி உதைத்து கடைக்காரரை அடித்து உதைத்து அராஜகம். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் நள்ளிரவில் 7 மணி நேரம் மின்சாரம் இல்லாததால் பெரியவர்கள் முதல் பச்சிளம் குழந்தைகள் வரை தூக்கம் இல்லாமல் அவதி. மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்துவதில் கவனம் செலுத்தும் விடியா திமுக அரசு சீரான மின் விநியோகத்தில் கவனம் செலுத்தாதது ஏன் என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பெண் வெட்டி படுகொலை. உயிருக்கு ஆபத்தான நிலையில் கணவருக்கு தீவிர சிகிச்சை. விடியா ஆட்சியில் பேருந்து நிலையம் அருகே உறங்கியவர்கள் அரிவாளால் வெட்டப்பட்ட கொடூரம். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் விற்பனைக்காக கடத்தப்பட்ட 65 கிலோ குட்கா சிக்கியது. விடியா ஆட்சியில் நகரம்தோறும் கிராமம்தோறும் குட்கா சிக்கி வரும் நிலையில் மொத்த விற்பனையாளரை பிடிக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடியா காவல்துறை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக உணவக உரிமையாளர் கைது. பையில் மறைத்து வைத்திருந்த 2.25 கிலோ கஞ்சா சிக்கியது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே விற்பனைக்காக கஞ்சாவை மறைத்து வைத்திருந்த இளைஞர் கைது. சுமார் 150 கிராம் எடை கொண்ட கஞ்சா பாக்கெட்டுகள் சிக்கின. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையுள்ள விமான நிலையத்தின் முதல் கட்ட பணிக்கு 13,800 கோடி ரூபாய் தேவை என தகவல். தமிழகத்தின் நிதி நிலைமை மோசமாக உள்ள நிலையில் விடியா அரசு நிதியை ஒதுக்க தாமதம் செய்தால் ஒட்டுமொத்த நிதி தேவையும் பல மடங்கு எகிரும் ஆபத்து. காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வரும் 29ஆம் தேதி வாக்கெடுப்பு. சொந்த கட்சி மேயர்கள் மீது திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் அளவுக்கு பொம்மை முதல்வரின் ஆட்சி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் வழக்கில் பாஜக எம்பி ஷோபா கரண்ட்லாஜேவுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. ஷோபா மீது போட்டப்பட்ட முதல் தகவல் அறிக்கைக்கு தடை விதிக்க மறுத்த உயர்நீதிமன்றம் விசாரணையை எதிர்கொள்ளவும் அதிரடி உத்தரவு.
கோவை மாவட்டம் வடவள்ளி அருகே 3 சிறுமிகளை பாலியல் தொல்லை தந்த பள்ளி நூலகர் போக்சோவில் கைது. விடியா திமுக ஆட்சியில் சிறுமிகள், இளம்பெண்கள் தொடர்ந்து பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகும் கொடூரம். செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி மற்றும் கேளம்பாக்கத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வீசும் துர்நாற்றம். அமோனியா வாயு காற்றில் கலப்பது குறித்து பலமுறை புகார் அளித்தும் மாவட்ட ஆட்சியர் அலட்சியம். திருவள்ளூரில் நேற்று பெய்த சிறு மழைக்கே மூழ்கிய போலிவாக்கம் தரைப்பாலம். இருபுறமும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் அவதி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. அதிவேகமாக வந்த காரின் பக்கவாட்டின் மீது நின்ற அரசு பேருந்தால் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பிய பயணிகள். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன தேரோட்டம் கோலாகலம். 5 தேர்களை பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். வெகு விமர்சையாக தொடங்கிய கொடியேற்றத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே திருப்புடை மருதூர் நாரும்புநாதர் கோயிலில் நாயன்மார்கள் வீதி உலாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். 40 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்கள் முயற்சியால் நாளை நாயன்மார்கள் வீதி உலா நடைபெறுகிறது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடந்த ஆண்டு அக்டோபரில் பனிச்சரிவில் சிக்கிய 3 ராணுவ வீரர்களின் உடல்கள் மீட்பு. 9 மாதங்களுக்கு பிறகு லடாக்கில் உடல்களை மீட்ட இந்திய ராணுவம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அடையாளம் தெரியாத வாகனம் மீது மோதி தீப்பிடித்த டெம்போ வாகனம். ஓட்டுநருடன் முற்றிலும் எரிந்து சாம்பலான டெம்போ வேனின் பதபதைக்க வைக்கும் காட்சிகள். ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி புதிய தலைநகர் கட்டுமான பிரிவுகளுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி சந்திரபாபு நாயுடு அழுத்தம். மத்திய பட்ஜெட்டில் பீகாருக்கு 30,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வலியுறுத்தி குஜராத் மாடலுக்கு தலைவலி கொடுக்கும் முதல்வர் நிதிஷ்குமார். முன்னாள் விண்வெளி விஞ்ஞான நம்பி நாராயணன் மீது தொடுக்கப்பட்ட பொய்யான வழக்கில் போலீஸ் மற்றும் ஐபி அதிகாரிகள் கூட்டுச்சதி. 3 போலீஸ் அதிகாரிகளும் ஐபி இணை இயக்குனர் RB ஸ்ரீகுமார் உள்ளிட்டோர் போலி ஆவணங்களை தயாரித்ததாக சிபிஐ அதிர்ச்சி தகவல்.